யுத்தங்களிலே அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி மிக பெரும் தியாகங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட தன்னுடைய அமலை பெருமையாக நினைத்து விடாமல், தன்னுடைய அமலை கொண்டு தான் ஏமாந்து விடாமல், தன்னுடைய அமல்களிலே என்று சொல்லக்கூடிய தற்பெருமை வந்துவிடாமல், தான் செய்யக்கூடிய பெருங்கொண்ட தியாகங்களை கூட அல்லாஹ்வின் பக்கமே அவர்கள் திருப்புவார்கள். அவர்கள் யுத்தத்தில் மிக சிரமமான கட்டங்கள் வரும்போது வைத்து படிப்பார்கள், வல்லாஹி லௌலல்லாஹு மஹ்ததைனா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் இல்லை என்றால் இப்படியான தியாகங்களை செய்வதற்கு நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா, நாங்கள் சதகா கொடுத்திருக்கவும் மாட்டோம், நாங்கள் தொழுதிருக்கவும் மாட்டோம். அவர்கள் வந்தற்கு தோன்றக்கூடிய அந்த இக்கட்டான நிலையில் கூட தன்னுடைய அமல்களை கொண்டு தான் பெருமை அடைந்து விடாமல், தன்னுடைய தியாகங்கள் தன்னுடைய ஆற்றல்களை கொண்டு தான் ஏமாந்து விடாமல், ஷைத்தான் அதை கொண்டு தன்னிலே நுழைந்து விடாமல், அப்படியே அனைத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவார்கள். இது ஒரு முஃமினுடைய முக்கியமான ஒரு கட்டம் என்பதை என்று சொல்லுவார்கள். அதுக்கு ஆதாரமாகத்தான் சஹாபாக்கள் யுத்தங்கள்ல கடுமையான நிலை அடையும் போது, நான் இப்படி பாடுபட்டேன், நான் இப்படி செய்தேன் என்ற அவருடைய நப்சு அங்கே கிளர்ந்திருந்து விடாமல் அப்படியே தன்னுடைய அமல்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவார்கள். இது இஹ்லாஸுடைய உச்சகட்டம். அதைத்தான் அவர்கள் கவிகளாக படித்து சந்தோஷப்படுவார்கள். வல்லாஹி லௌலல்லாஹு மஹ்ததைனா வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா ஃபஅன்ஸில் சக்கீனத்தன் அலைனா. யா அல்லாஹ், நீ இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்கவும் மாட்டோம், நாங்கள் தொழுதிருக்கவும் மாட்டோம், நோன்பு விழித்திருக்கவும் மாட்டோம். எனவே நீயே எங்களுக்கு அமைதியை இறக்குவாயாக, எங்களுடைய உள்ளங்கள் கொடிந்து விடாமல் அமைதிப்படுத்துவாயாக, எங்களுடைய தற்பெருமைகள் எழுந்து விடாமல் அமைதிப்படுத்துவாயாக என்றெல்லாம் அவர்கள் கவி படித்ததாக சொல்லப்படுகின்றது.